வணக்கம் வியூவர்ஸ். ஆடி மாத சிறப்புகள் பார்த்தோம். இன்று ஆவணி மாத சிறப்பை காண்போமா? ஆடி முடிந்து ஆவணி பிறந்தது. தமிழ் மாதத்தின் 5வது மாதமான ஆவணி மாதத்தின் சிறப்புகள் மற்றும் நன்மைகளை காண்போம். இந்த சிறப்புகளை பற்றி எழுத்து வடிவில் ஸ்ரீமதி அலமேலு ரங்கராஜன் தந்திட அதனை உங்களுக்கு நான் வாசிக்கின்றேன். ஆடி போய் ஆவணி வந்தால் நன்மைகள் தேடி வரும் என்பார்கள். ஆவணியில் அத்தனை நாட்களும் மங்கள நாட்களே என்பது ஆன்றோர் வாக்கு. சூரியன் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் மாதமே ஆவணி மாதம் அல்லது சிம்ம மாசம் எனப்படும். சூரியன் சிம்மத்தில் வலுப்பெறும் இந்த மாதத்தில் எதை செய்தாலும் அது மிகுந்த பலனை தரும். தமிழ் வருடத்தின் 5வது மாதமாக வருவது இம்மாதம். கேரளத்தில் வருஷத்தின் முதல் மாதமாகும். திருவோணத்தன்று பௌர்ணமி வருவதால் இது சிரவண மாதம் என்று அழைக்கப்படும். இந்த மாதத்தில்தான் கணபதியும் கண்ணனும் அவதரித்தார்கள். பகவான் வாமனனாக வந்து மகாபலியிடம் 3 அடி மண் கேட்டு திரிவிக்கிரமனாக உலகளந்தது திருவோணத்தன்று. கேரளத்தில் இப்பண்டிகை 10 நாட்கள் அஸ்த நட்சத்திரம் தொடங்கி திருவோணம் வரையில் சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த மாதத்தில் வரும் மூல நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மாணிக்க வாசகருக்காக சிவபெருமான் நரியை பரியாக்கிய திருவிளையாடல் ஆவணி மூலத்தன்று அல்லவா நடத்தினார். ஆவணி மாதம் வரும் ஞாயிற்றுக்கிழமைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. அன்று சூரியனை குறித்து விரதம் இருந்தால் சூரிய பகவானின் அருளை பரிபூரணமாக பெறலாம். கண் நோய்கள் குணமாகும். ஆவணியில் வரும் அவிட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அன்று வேதங்கள் கற்க அவை நன்கு விருத்தியாகும். இதை ஆவணி அவிட்டமாகவும் கொண்டாடுவார்கள். அதற்கு மறுநாள் காயத்ரி ஜபம். சாமவேதிகளுக்கு ஆவணி அவிட்டம் ஹஸ்த நட்சத்திரத்தன்று வரும். ஆவணியில் வரும் வளர்பிறை ஏகாதசி புத்திரதா ஏகாதசி என்றும் தேய்பிறை ஏகாதசி காமிகா ஏகாதசி என்றும் அழைக்கப்படும். ஆவணி மாதம் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசி அன்று வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படும். வரலட்சுமியை அலங்கரித்து தங்கள் இல்லங்களில் எழுந்தருளச் செய்து சிறப்பு பூஜைகள் நைவேத்தியங்கள் செய்து வழிபடுவர். இந்த பூஜையின் மூலம் மன நிம்மதி, குழந்தை பாக்கியம், செல்வம் பெருகுவது அனைத்தும் கிடைக்கும். தென்னக மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா போன்றவற்றில் சிறப்பாக கொண்டாடப்படும். சுமங்கலி பெண்களுக்கு தட்சிணா தாம்பூலம் கொடுப்பார்கள். ஆவணி மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தி அன்று முழுமுதற் கடவுள் விநாயகர் அவதரித்தார். களிமண்ணால் பிள்ளையார் செய்து பூஜைகள் செய்து அவல் பொறி அப்பம் கொழுக்கட்டை முதலியவற்றை நிவேதனமாக படைத்து வழிபடுவர். 3 நாட்கள் கழித்து மண்ணாலான விநாயகரை நீர்நிலைகளில் கரைப்பதுடன் விழா நிறைவு பெறும். விநாயகர் சதுர்த்திக்கு முன்பு வரும் தேய்பிறை சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கப்படும். யானை முகமும் பானை வயிறும் கொண்ட விநாயகரை பிடிக்காதவர்கள் உண்டோ? எந்த ஒரு காரியத்தை துவங்கும் போதும் கணபதிக்கே முதலில் பூஜை செய்வது வழக்கம். விக்னமில்லாமல் இருக்கும் என்பது ஐதீகம். மகாபாரதத்தை எழுதுவதற்காக தனது தந்தத்தையே உடைத்து வெளித்தோற்றத்தை விட அறிவுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதையும் எடுத்த காரியம் சிரத்தையுடன் செய்யப்பட வேண்டும் என்பதையும் உணர்த்தியவர். கணங்களின் அதிபதி கணபதி, விக்னங்கள் போக்குபவர் விநாயகர். நம் அனைவருக்கும் பிடித்த மாயக்கண்ணன் ஆவணி மாதம் தேய்பிறையில் அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் கூடிய நாளில் தேவகிக்கும் வசுதேவருக்கும் மகனாக அவதரித்தார். பிறந்தவுடன் சங்கு சக்கரங்களுடன் பெற்றோர்களுக்கு காட்சியளித்த கண்ணன் தன் மாயையால் கோகுலம் சென்று அங்கு வளர்ந்தார். நம் இகபர சுக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கீதோபதேசம் மூலம் எடுத்து கூறினார். அவரே இந்த உலகத்தின் குரு. கீதையின் முடிவில் அவர் யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானாம் தர்மஸ்ய ததாத்மானாம் ஸ்ருஜாம்யகம். எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்கி ஆதிக்கம் செலுத்துகிறதோ அப்பொழுதெல்லாம் தான் அதனை அழிக்க அவதாரம் எடுப்பதாக கிருஷ்ணன் கூறுகிறார். கிரகப்பிரவேசம், திருமணம் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் உகந்த இந்த ஆவணி மாதத்தில் திருமணம் செய்தால் வாழ்க்கை இன்பமாக அமையும் என்பது நம்பிக்கை. அநேக தீமைகள் ஒழிந்து மங்களங்கள் சேரும் இந்த மாதத்தில் இறைவனை வழிபட்டு இன்புற்று வாழ்வோம். மீண்டும் அடுத்த மாதமான புரட்டாசி மாத சிறப்புகளோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.